எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுதுங்க? அதாவது வேலைக்கு போகணும், அதாவது சம்பாரிச்சுக்கணும், அதுங்களோட தேவையை நிறைவேற்றிட்டு ஆடம்பரமா செலவு பண்ணணும்னு தானே நினைக்குதுங்க. சரி சரி விடுங்க சித்தி, கவலைப்படாதீங்க. நான் அவங்கள்ட்டையும் சொல்லி தான் வச்சிருக்கிறேன். அவங்களும் அவங்க சைட்ல இருந்து பொண்ணெல்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பாத்துக்கலாம், சீக்கிரம் தம்பி கல்யாணம் ஆயிரும். எப்பா இன்னும் 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிரும்பா. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நானே டிவி ஆஃப் பண்ணிடுறேன்ப்பா. இப்ப ஆமாப்பா, 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிரும்பா. என்ன பிள்ளைகளா, எப்ப பாரு டிவியை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் வெளியே கொஞ்சம் அப்படி இப்படி விளாண்டா தானே உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். டிவியவே பாத்துட்டு இருந்தா கண்ணு வலிக்காதா? எப்பா கொஞ்சம் வாசல் வழியா எட்டி பாருங்கப்பா, வெயில் எப்படி அடிக்குதுன்னு. இந்த வெயில்ல மட்டும் நாங்க போய் விளையாண்டோம்னா எங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தூக்கிட்டு வரணும். இந்த காலத்து பிள்ளைகள நீங்க தான் அப்படி யோசிக்கிறீங்க. நோவாம நொங்கு தின்னுட்டு. அந்த காலத்துல எல்லாம் நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம், வெளியவே தான் சுத்திட்டு கிடப்போம். எப்பா அந்த காலத்துல எல்லாம் நிறைய மரம் இருந்துச்சுப்பா, மரத்தடியில உட்கார்ந்து நல்லா விளையாண்டுருப்பீங்க. இப்ப பாருங்க வெளிய போய் மொட்டை வெயில தான் கண்ணுக்கு தெரியுது. இப்ப என்ன உங்களுக்கு பொழுது போல அவ்வளவுதானே? போய் தாயக்கட்டை எடுத்துருவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து தாயம் விளையாடலாம். என்ன எதுக்குன்னு அப்பா இப்படி பண்றாரு? நான் இப்பவே சின்சான் பார்க்கணும். ஏய் கோது கொய்யுது, வாய் கிழிச்சிருவேன், சும்மா இரு. அப்பா கொஞ்ச நேரம் பாத்துக்கறேன்ப்பா. 24 மணி நேரமும் டிவி ஓடிட்டு தானே இருக்கு. இப்படி எல்லாமே ஓடிட்டே இருந்தா கரண்ட் பில் என்ன வருது? போய் தாயக்கட்டை எடுத்துட்டு வந்து விளையாடுறதுனா விளையாடுங்க, இல்லனா 2 பேரும் போய் படிங்க. உங்க அம்மாக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ரூமுக்குள்ள? மலரு. சரி சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கலாம். என்ன பண்றது, எல்லாம் காலம் மாறி போச்சு. நம்ம காலம் மாறியா இழுத்து பிடிச்சு கட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு? டா, எனக்கு கூட தான் ஒரு கஞ்ச பேசினாரியா எடுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க. நான் 2 பிள்ளைய பத்திட்டு வாழலையா? இந்த காலத்து பிள்ளைங்க எங்க அதெல்லாம் நினைக்குதுங்க? ஆமா ஆமா, அது என்ன பண்றாரு? ஏங்க சித்தி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் உங்களுக்கு. ஏங்க என்னத்துக்கு இப்ப ஃபேன் ஆஃப் பண்ணீங்க? ஃபேனை போட்டுக்கிட்டே போன் பேசுறதுக்கு நீ என்ன கலெக்டர் மீட்டிங்ல இருக்கிற? ஏன் கலெக்டர் மீட்டிங்ல இருக்கிறவங்கள தான் ஃபேன் போட்டுட்டு உட்கார்ந்திருக்கணுமா? வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஏன் நடந்துகிட்டே பேச முடியாதோ? நடந்துட்டே பேசினா கொஞ்சம் விசு விசுன்னு காத்தடிக்கும், நம்ம ஃபேன் போடணுன்ற அவசியம் வராது. நீதான் 1ஆம் நம்பர் சோம்பேறி ஆயிடுச்சு. நடந்தா உடம்பு குறைஞ்சிரும்ல, அதான் உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சொல்றது யாருன்னு கொஞ்சம் கண்ணாடியில போய் பார்த்தா நல்லா இருக்கும். ஏய் பேச்ச மாத்தாத. ஃபேன் எல்லாம் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, அப்படித்தான் சொல்லிட்டேன். எந்திரிச்சு வா, பிள்ளைங்களை வந்து பாரு. அதுங்க வேற டிவியை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு ஆன்னு உட்கார்ந்து இருக்குங்க. கரண்ட் பில் என்னதான் ஆவறது? ச்சே, இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் ஒருத்த மட்டும் அந்த வீட்டுக்குள்ள பொறுப்பா இருந்தா போதுமா? குடும்பமே பொறுப்பா இருக்க வேணாம்? ஐயோ, இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த மனுஷன்ட்ட ஒரே பாடுபட வேண்டியதா இருக்கு. எல்லார் வீட்லயும் இந்த காலத்துல ஏசி கிடக்குது, ஆனா இந்த வீட்ல ஒரு ஃபேன் போடுறதுக்கு அக்கப்போரு. ஏய் என்ன சத்தம், என்ன சத்தம்? என்னாச்சுங்க? என்னடி மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு இருக்க? மிக்ஸில அரைக்காம பின்ன ஆப்பமா சுட முடியும்? ஐயோ, இங்க கரண்ட் பில்ல எகிரிட்டு போகுது. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாடி உனக்கு? அரைக்க வேண்டியதுல அம்மியில அரைக்க வேண்டியதானே? ஏங்க நான் என்ன சட்னி அரைக்கிறேன், அம்மியில அரைக்கிறதுக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. அது எப்படி அம்மியில அரைக்க முடியும்? எது ஜூஸ் போடுறியா? யாரு கிட்ட இப்ப ஜூஸ் போட்டுட்டு இருக்க? ஏன் இந்த வீட்ல எனக்கு ஜூஸ் போடுறதுக்கு கூட உரிமை இல்லையா? நான் யாரை கேட்கணும்? இல்ல அப்படி கேக்கல. ஆமா, என்ன ஜூஸ் போடுற? ஆப்பிள் ஜூஸ் போடுறேங்க. ஏண்டி அது என்ன மிக்ஸில தான் போடணுமா? என் கையாலேயே புளிஞ்சு குடிக்க முடியாதா? இல்லையா விட்டு திங்க வேண்டியதானே? ஆப்பிள் ஜூஸ் எப்படிங்க கையால புளிஞ்சு குடிக்க முடியும்? ஓ, குடிக்க முடியாதுல? அப்ப கையால புளிஞ்சு குடிக்கிற மாதிரி ஜூஸ போட்டு குடிக்க வேண்டியதானே? இந்த மாதுளம்பழம் தர்பூசணி எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அத புளிஞ்சு குடிக்க வேண்டியதானே? என் காசை கரியாக்குறதுக்குனே வந்து சேர்ந்திருக்காளுங்க. இங்க பாரு, கையில புளிஞ்சு குடிக்க முடியுதுன்னா குடிங்க, அப்படி இல்லனா அம்மியில அரைச்சு குடிங்க. மிக்ஸி போடுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்க கூடாது என்ன? இந்த ஆள் இவங்க அம்மா பெத்தாங்களா இல்ல மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல. ச்சே. எம்மா என்னல? உன்கிட்ட ஜூஸ் கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது, போட்டியா இல்லையா நீ? ஜூஸ் தானே, அம்மிக்கல்ல வச்சு தேய்ச்சி தரேன், வந்து உறிஞ்சு குடி. Tak tin tin ta ta tak tin tin ta. ஐயா, உலகத்துல இப்படி ஒரு கஞ்ச பிசினாரியா நான் பார்த்ததே இல்ல. அத ஃபேனை போட்டு செத்த நேரம் உட்கார்ந்தாதான் என்ன பேப்பர்லயே விசிறிக்கிட்டு இருப்பீங்க? ஏய், பேப்பர்ல வர காத்து பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஃபேன் காத்தை விட பேப்பர்ல தான் நல்ல காத்து வரும். அதுலயும் அந்த பேப்பரோட வாசத்தை அப்படியே மோந்து பார்த்துட்டு அந்த பேப்பரை அப்படியே விசிறிக்கிட்ட வர காத்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஐயே, சந்தேகமே இல்ல, பைத்தியமாவே ஆயிட்டான். எப்பா என்னமோ பண்ணி தொலைங்க, என்னைய ஆள விடுங்க. ஆமா, நீ எங்க போற குண்டாவை தூக்கிட்டு? அரிசி எடுத்துட்டு போறேங்க, மாவுக்கு போட போறேன். என்னது, மாவு அரைக்க போறியா? ஆமா. என்ன ஓமா, மூக்குல குத்தி போடுவேன். ஏண்டி ஆட்டுக்கல்ல அரைக்க வேண்டியதானே? அது என்னத்துக்கு இருக்கு?
ஹ? ஆட்டாங்கல் மாவாட்டுறதுக்கு தான் இருக்கு. அது எங்க இங்க இருக்கு? ஆ, நம்ம வீட்ல ஆட்டாங்கல் இல்லல. சரி பரவாயில்ல, அதான் எதிர்த்தாப்புல எங்க அண்ணன் வீட்ல இருக்குல்ல, அங்க போய் அரைச்சிட்டு வா. யாரு? அந்த சுடர் வீட்லயா? அவ வீட்ல எல்லாம் என்னால போய் அரைக்க முடியாது. அவங்க வீட்லயே அரைக்க முடியாதா? சரி பக்கத்துல யார் வீட்லயாவது ஆட்டாங்கல் இருக்கான்னு கேட்டுட்டு வா போ. என்னங்க வீடு வீடா போய் என்னை அலைய சொல்றீங்களா குண்டாவை தூக்கிட்டு? அப்படி எல்லாம் என்னால போக முடியாதுங்க. நான் கிரைண்டர்லயே அரைச்சுக்கிறேன். ஏய், கிரைண்டர்ல எல்லாம் அரைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லடி. இங்க பாரு, இப்ப என்ன உனக்கு ஆட்டங்கள் தானே வேணும்? வா, இப்ப போய் மார்க்கெட்ல போய் ஆட்டங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் வா. ஆட்டங்கள் என்ன ஒரு 1000-2000 வருமா? அது நம்ம செட்டா கூட அது உசுரோட இருக்கும். அதை விட்டுவிட்டு மாசம் மாசம் கரண்ட் பில் ஏத்துறதுக்கா? அது மட்டும் இல்லடி, ஆட்டங்கள்ல மாவாட்டினா உடம்பும் குறையும். எல்லாமே நல்லது தானே. அப்படியா? அப்ப சரி, ஆட்டங்களை வாங்கிட்டு வந்துட்டு நீங்களே உட்காந்து ஆட்டுன்னு ஆட்டுங்க. என்னை விட உங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. மனுஷன் எங்க போனாரு? ஏங்க ஏங்க, என்னடி கத்திக்கிட்டு இருக்க? இங்க என்ன போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கீங்க? ஆமா, மீட்டர் பாக்ஸ் திறந்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, இந்த மாசம் இப்ப வரைக்கும் மீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஐயோ, உங்களையும் அந்த கரண்ட்டையும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. சரி இந்தாங்க, கூடைய பிடிங்க. கூடைய பிடிச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுங்க. ஏய், புடிங்க, போய் மீன் எடுத்துட்டு வாங்க போங்க. மீன் எடுத்துட்டு வரவா? அப்பனா எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணணுமா? எதுக்குங்க? மீன் குழம்புக்கு மசாலாவை மிக்ஸில போடாம அம்மியில தான் அரைப்பேன்னு சத்தியம் பண்ணு. ஐயோ, ஏங்க அப்படி போட்டு பாடா படுத்துறீங்க மனுஷர? போய் மீனை வாங்கிட்டு வாங்க, அம்மியிலே அரைச்சு தொலைக்கிறேன். ஆதி காலத்துல எல்லாம் கரண்ட் இல்லாம இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கே போயிடலாம் போல. இந்த யாரு தான் இந்த கரண்ட் வர கண்டுபிடிச்சிட்டு இந்த மனுஷன் டைட்ட கட்டி வச்சுட்டு உசுர வாங்குறாங்க. கரண்ட் பில் என்ன உங்க அப்பனா வந்து கட்டுவான்? எங்க அப்பா என்னை உங்களுக்கு கட்டி வச்சதே பெருசு, இதுல உங்களுக்கு கரண்ட் பில் வேற வந்து கட்டணுமா? ஒழுங்கா போய் மீனை வாங்கிட்டு வாங்க போங்க. ஆமா, அப்படியே நகை நெட்டு 4 காரு பஸ் எல்லாம் கொடுத்துதான் கட்டி வச்சாங்க. இருந்தாலும் இவள நம்ப முடியாது. என்ன பண்ணலாம்? நம்ம வெளியே போற சமயமா பார்த்து எல்லா ரூம்லயும் ஃபேன் லைட் மிக்ஸின்னு எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம மீட்டரை ஆஃப் பண்ணிட்டு போயிருவோம், அப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுல. சப்பா, இந்த மனுஷன் வெளியே போனாதான் செத்த நேரம் ஃபேனை போட்டுட்டு உட்கார முடியும். அம்மா, கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆற இந்த ஃபேனுக்கு அடியில வந்து உட்காந்தா சொகமா இருக்கும். என்ன ஃபேன் ஓடல? ஐயோ, கரண்ட் போயிடுச்சா? இன்னும் மாச கடைசி ஆகிறதுக்கு நிறைய நாள் இருக்கு. அதுக்குள்ள 90 யூனிட் வந்துருச்சு. மொத்தமாவே 100 யூனிட் தான் ஃப்ரீ. இன்னும் 10 யூனிட்டை நம்ம சேர்த்து வைக்கணும்னா கண்டிப்பா அந்த ஃபேனு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரியும், எப்படியும் இதுங்கெல்லாம் ஃபேனு லைட் எல்லாம் போட்டுட்டு தான் படுத்திருக்கோங்கன்னு. ஆஃப் பண்ணிடுவோம். இப்படியே ஒரு மாசத்துக்கு தூங்குனாங்கன்னா 10 யூனிட் நல்லாவே சேமிச்சிடலாம். அப்புறம் அடுத்த மாசம் கரண்ட் பில்லை கட்ட வேணாம். 100 யூனிட் ஃப்ரீ.